ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் ஈரா மனோஜ் ஈராஜ் மனோஜ்னு சொல்லிட்டு ஆரத்திலாம் எடுக்கிறாங்க விஜயா. ஏன்பா உன் புள்ளைக்கு என்ன சிறக்காடு பதிச்சுட்டு வந்திருக்காரான்னு ஆரத்திலாம் எடுக்கிறீங்க? ஒரு நாள் உட்காந்துருந்து அமௌண்ட் வாங்கி போட்டதுக்கே ஆரத்தியா? சரி ஓகே, இதெல்லாம் விடுங்க, என்ன பண்ணுறது, தாய் உள்ளமாச்சே, அது அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஆரத்திலாம் எடுத்து வீட்டுக்குள்ளே வந்தோன்னே அவர் அலப்பறம் தாங்க முடியல. தண்ணி ஏடுறாங்கிறாரு, அப்படி டயர்டாக இருக்குங்கிறாரு. உடனே சோஃபாவில் படுத்துட்டு அதுக்கப்புறம் போடா உள்ளே போய் படுறான்னு சொன்னேன். உள்ளே போய் படுத்து தூங்கிட்டாரு. சாப்பாடுலாம் ரெடி வாப்பான்னு சொன்னோன்னே வரவே இல்லைங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்க போகலான்னு சொல்லி தூங்க போகும்போது வாங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எந்திரிக்கவே இல்லை, டயர்டாக இருக்கு, நான் இங்கே தான் படுப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே எந்திரிட்டு இதான் சான்ஸனே இங்கே படுத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேணால் போய் இங்கே படுத்துக்கோங்க முத்து, நான் மீனா கூட படுத்துக்கிறேன்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நீலாம் பொண்ணாம்மா, நீ பூதம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிவிட்டு மேலே கூட்டு போயிட்டார். மேலே கூட்டு போய் ஃபீல் பண்ணுறாரு. எல்லா சூழ்நிலையும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மீனாங்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணுற பொண்டாட்டி கிடைக்கிறதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லைங்க, பிடிச்சவங்க கூட இருக்கிற அந்த இடம் போதுங்க, மொட்டை மாடி கிடச்சா என்ன, நமக்கு பரவாயில்ல, இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் கூட இருக்கனால தான் உனக்கும் கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாப்புல தம்பி. உண்மைதாங்க, புகுந்த வீட்டில் ஹஸ்பண்ட் எப்படி நடத்துகிறாங்களோ அதை வச்சு தான் ஒய்ஃபையும் நடத்தாங்க. இன்னொரு விஷயம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபை எப்படி நடத்துகிறாங்களோ அதை பார்த்து தாங்க புகுந்த வீட்டில் எல்லாருக்கும் மரியாதை கிடைக்கும். இந்த புகுந்த வீட்டில் படாத பாடுபடுறதே இந்த பொண்ணுங்களோட வேலையாக போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு மருமக வசதியாகவும் ஒரு மருமக வசதி இல்லாமையும் வர்றதெல்லாம் ரொம்ப கொடூரம்ங்க. வசதி இல்லாத மருமகளை அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் இருக்கே ரொம்ப கொடூரம். விடுங்க, அது ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு, அதை பற்றி ஏன் பேசிக்கிட்டு. அதுக்கப்புறம் நம்ம மீனாவை இவங்க நடத்துறதை பார்த்தோன்னே என்னை கண்டிப்பாக நான் உன்னை நல்லா வச்சுக்குவேன் மீனாங்கிறாங்க. சப்போர்ட் பண்ணுற ஹஸ்பண்ட் கிடைக்கலாம், வேறு லெவல்மா, நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ